வெல்கம் டு சஜி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மணிலா, நிலக்கடலை, மல்லாட்டை, வேர்க்கடலை அந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த நிலக்கடலை பற்றி பார்க்க போகிறோம். இது தோலோடு நான் வேக வைக்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். இது நல்லா நான் கழுவிட்டு எப்படி சுத்தமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மண்ணெலாம் இல்லாத நல்லா கழுவிட்டு ஒரு சொம்பளவு தண்ணி வச்சு அதில் சுத்தம் பண்ண இந்த நிலக்கடலையை கொட்டியிருக்கேன் தோலோட. இந்த மாதிரி தோலோடு சாப்பிடும்போது இந்த தோல் இருக்குது இல்லையா, அது இந்த கடலையோட தோல், இதில் நிறைய நன்மைகள் உண்டு. இந்த மாதிரி தோலோடு சாப்பிட்றதுக்கு நம்ம வேக வச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும், மற்ற நேரத்துலலாம் சாப்பிட முடியாது. இதை இப்போ எப்படி வேக வைக்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு சொம்பு அளவு தண்ணி வச்சு அதில் நான் கொட்டி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். இது 1 கிலோ அளவு கடலை. இந்த 1 கிலோ கடலையில் 1 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு 2 ஸ்பூன் அளவு உப்பு போட்டு இதில் வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். நல்லா வேக வச்சா இந்த இந்த வெள்ளையாக நிறம் இருக்குது இல்லையா, இந்த நிறம் மாறி ஒரு மாதிரி மண் மரம் போல் இருக்கும். அது எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி வேக வைக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு இதை வைக்கிறேன். அடுப்பில் வேக வச்சுட்டு இந்த மாதிரி மேலே உப்புலாம் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மூடியால் மூடி வச்சிடணும். அப்போ தான் மேல்புறமாக இருக்கிறது எல்லாமே நல்லா வேகும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகுது. இது இப்போ திறக்கிறேன். இப்போது நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அதாவது ஆவி வருது. இந்த டைமில் பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும். இது இன்னும் நல்லா வேகணும். இப்போ கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா. முன்னாடி நல்லா வெள்ளையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. இந்த மல்லாட்டையோட, அதாவது இது மண்ணில் தானே வளருது, அந்த மண்ணோட வாசனையும் இந்த மல்லாட்டையோட வாசனையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்ல. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு. இன்னும் இது கலர் மாறலை. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும், அப்புறம்தான் சாப்பிட முடியும். இது இன்னும் பச்சையாக தான் இருக்குது, இன்னும் கலர் மாறலை. இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். உப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நல்லா வேகட்டும். இப்போ பார்க்கலாம். கடலை வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறத எடுத்து இந்த மாதிரி உடச்சிங்கன்னா இது உள்ளே இருக்கிறது நல்லா கலர் மாறி இருக்கும். முன்னாடி எடுத்தப்போ ரோஸ் கலரில் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி கலர் மாறி இருக்கும். ஒரு மாதிரி பழுப்பான கலரில் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெந்திருக்கும். இதில் உப்பு தண்ணி இருக்கும். அதனால தான் காலால் மிதிச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட்டோன்னா இதில் உப்புலாம் ஏறி இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள், கலர் மாறி. இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ எடுத்துடலாம் நம்ம. இது இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுத்து சூடு ஆறினதும் இந்த தோலை உரிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.